தங்கம் வெள்ளி மக்களை ஏமாற்றும் எதிர்கால மோசடி. வெள்ளியில் முதலீடு செய்ய போகிறீர்களா? உஷாராக இருங்க. பளபளக்கும் பகல் கொள்ளை. முதலீடு என்பதற்கு பொருளாதாரத்தில் ஒரு பாலபாடம் உண்டு. அதன் பெயர்தான் லிக்விடிட்டி. அதாவது அவசரத்திற்கு ஒரு பொருளை விற்றால் அடுத்த நிமிடமே அது கையில் பணமாக வேண்டும். அதுதான் உண்மையான சொத்து. தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நள்ளிரவு 12 மணிக்கு உங்கள் கழுத்து சங்கிலியை கழட்டி கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்ள ஆள் உண்டு. வங்கிகள் கடன் கொடுக்கும். ஆனால் வெள்ளி, நீங்கள் ஆசையாக வாங்கிய 1 கிலோ வெள்ளிக்கட்டியை தூக்கி கொண்டு அதே கடைக்கு செல்லுங்கள். சார், இன்னைக்கு ரேட் அதிகம், ஆனால் எங்ககிட்ட இப்போதைக்கு கேஷ் இல்லை, வேணும்னா அதுக்கு பதிலாக வேற பொருள் எடுத்துக்கோங்க என்பார்கள். அல்லது பழைய வெள்ளிக்கு 30% கழிவு போகத்தான் எடுப்போம் என்று கூலாக சொல்லுவார்கள். ஏன் இந்த பாரபட்சம்? இங்குதான் மாபெரும் வெள்ளி மோசடி ஒளிந்திருக்கிறது. தங்கத்துக்கு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்று ஒரு சர்வதேச அமைப்பு உண்டு. மத்திய வங்கிகள் தங்கத்தை ரிசர்வாக வைத்துள்ளன. அதற்கு ஒரு சர்வதேச தரமும் மதிப்பும் கட்டுப்பாடும் உண்டு. வெள்ளிக்கு அப்படி ஒரு உலகளாவிய காட்ஃபாதர் கிடையாது. இந்தியாவில் நீங்கள் பார்க்கும் வெள்ளி விலை உள்ளூர் வியாபாரிகள் சங்கம், சில பெரும் முதலைகளும் கூடி முடிவு செய்யும் ஒரு லோக்கல் ரேட். தங்கம் விலை சாமானியனை விட்டு தூரம் போய்விட்டது. 1 பவுன் 1,30,000 ரூபாய்க்கு மேல்தான். நடுத்தர வர்க்கத்தின் கையில் பணம் புழங்குகிறது, ஆனால் தங்கம் வாங்க முடியவில்லை. இந்த இடத்தில் தான் ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் வேலை செய்கிறது. தங்கம் வாங்க முடியலையா? வெள்ளியை வாங்குங்க, அதுதான் நாளைய தங்கம் என்று ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள். இது ஒரு திட்டமிடப்பட்ட உளவியல் தாக்குதல். தங்கத்திற்கு மாற்றாக ஒரு முதலீடு பொருளை உருவாக்கினால்தான் நகைக்கடைகளில் கூட்டம் குறையாது. அதற்காகவே ஊதி பெருக்கப்பட்ட பலூன் தான் இன்றைய வெள்ளி விலை. நீங்கள் MCX, அதாவது மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இணையத்தில் 1 கிலோ வெள்ளி விலையை பாருங்கள். பிறகு உங்கள் ஊர் நகைக்கடைகளில் விலையை பாருங்கள். குறைந்தது கிலோவிற்கு 25,000 முதல் 50,000 வரை வித்தியாசம் இருக்கும். வாங்கும் போது ஸ்பாட் விலை பிளஸ் செய்கூலி பிளஸ் GST பிளஸ் கடைக்காரரின் லாபம். விற்கும் போது ஸ்பாட் விலை மைனஸ் உருக்கு கூலி மைனஸ் சேதாரம் மைனஸ் கடைக்காரரின் கமிஷன். கடைசியில் பார்த்தால் நீங்கள் வாங்கிய விலையில் 60% கூட தேராது. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை விற்றால் 60 ரூபாய் தான் கிடைக்கும் என்றால் அதை எவனாவது முதலீடு என்பானா? நகைக்கடைக்காரர்களுக்கு தெரியும் வெள்ளியின் உண்மையான மதிப்பு என்னவென்று. அதனால்தான் அவர்கள் விற்கும் வெள்ளியை அவர்களே திரும்ப பணமாக கொடுத்து வாங்க தயங்குகிறார்கள். எக்ஸ்சேஞ்ச் செய்ய சொல்வதன் மர்மமும் இதுதான். உங்கள் பணம் அவர்களுக்குள்ளேயே சுற்ற வேண்டும், வெளியே செல்லக்கூடாது. வெள்ளி என்பது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் ஒரு மூலப்பொருள். தங்கம் என்பது மானிட்டரி மெட்டல், பணத்திற்கு இணையானது. தொழிற்சாலை தேவைக்காக உயர வேண்டிய விலையை முதலீடு என்ற பெயரில் மக்களிடம் திணித்து விற்கும் போது அதை திரும்ப பெற மறுப்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மோசடி. வெள்ளி பாத்திரங்கள் அழகுக்கு வேண்டுமானாலும் வாங்குங்கள், ஆனால் மகளின் திருமணத்திற்கோ எதிர்கால சேமிப்புக்கோ வெள்ளியை நம்பி வாங்கினால் கடைசியில் மிஞ்சுவது கருத்து போன உலோகமும் வெளுத்து போன உங்கள் முகமும் தான். விழித்து கொள்ளுங்கள் மக்களே.